என்ன சுகமா இருக்கு. அப்போ நீ காலவே. நான் வைக்கவே இல்ல, அதுக்குள்ள ஆசை எப்படி? எதுக்கு எடுத்தாலும் இப்படி மிரட்டா? சரி. என்ன ரியாக்ஷனே காணும்? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. மரம். இது ஒரு ஜடம். யார் அது? இன்னொரு ஜடம். என்ன கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி ஹனிமூனா? நிச்சயதார்த்தம் கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். நீங்க எங்க சார் இப்படி? பேஷண்ட மிஸ் பண்ணாலும் பண்ணுவேன், ஆனா கொடைக்கால சீசன் மட்டும் மிஸ் பண்ண மாட்டேன்டா. குழந்தைதான் நீ கல்யாணம் பண்ணி போற பொண்ணா? எஸ். ஓகே. கொடைக்கானல்ல கொற்ற மழை சீசன்ல கூட நீ கம்பளி தேட வேண்டாம்டா. ஓகே. இங்க திடீர்னு குளிர் குறைஞ்சு போயிடுதான். நோக்கு விஷயம் தெரியுமா? சிலுக்கு, ஜெயவாலினி, அவக்கா ஜோதிலட்சுமி எல்லாரும் இங்கதான் தங்கியிருக்காளா? அமிதாப் பச்சன் கூட வந்திருக்கான்னு சொன்ன. ஓகே. இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன சார்? உன் ஃபேவரட் பாக்ஸர் திலீப், அவன் வைஃபோட நம்ம ஹோட்டல்ல தங்கி இருக்கானா. விளையாட்டு விளையாடி பார்க்கலாம். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? தப்பா ஒண்ணும் நினைக்கல. அப்படின்னா இப்ப நடந்துட்டு பேர் என்ன? நீ கொடைக்கானலுக்கு கூப்பிட்டது குஷியா பிக்னிக். இங்க வந்ததே உங்களை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்தணும், நம்ம எதிர்காலத்தை பத்தி பேசணும்னு தான். இந்த மாதிரி சீப்பான ஆசைக்கு இல்ல, புரியுதா? சாரி சூர்யா. கல்யாணம் ஆற வரைக்கும் இந்த மாதிரி ஆசைலாம் வச்சிட்டு இருந்தீங்க, நான் ரொம்ப சீரியஸ் ஆயிடுவேன். உங்களை எனக்கு பிடிச்சதுக்கு காரணமே உங்க இன்னசென்ஸ் தான். சரி சரி, கையை கால மடக்கிட்டு படுங்க. சாரி சூர்யா. நடு ராத்திரியில எந்திரிச்சு கைய நீட்டுறேன் காலை நீட்டுறேன்னு சொல்லி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணீங்க, ஜாக்கிரதை. சுத்த அல்பமா இருக்கீங்களே. பாவம், ரொம்பதான் மிரட்டிட்டேனோ. எப்படியும் மிரட்டலனா அப்புறம் நம்மள ரொம்ப கேவலமா நினைச்சிட்டாருன்னா. சரி சரி, நம்ம கூட தானே இருக்க போறாரு, வெளியேட்டு பாத்துக்கலாம். சச்சிதானந்தம் சச்சிதானந்தம்.
திருமகளே, உன்னி மகன் உயிரோடுதான் இருக்கிறார். சுவாமி, நீங்க சொல்றது நிஜம்தானா? ஆமாம். தென் மேற்கிற்கும் வடகிழக்கிற்கும் இடையே கடல் சூழ்ந்திருக்கும் நிலப்பரப்பில் மலை சூழ்ந்திருக்கும் இடத்தில் ஒரு ஓரமாக உட்கார்ந்திருக்கான். ஒரு நாள் வருவான், தரிசனம் தருவான். அதுவரை பொறு திருமகளே. சிஷ்யா, அரிப்பு தாங்க முடியவில்லையே. பக்தர்களை சந்திக்கும் நேரத்தை நாம் குறைத்துக் கொள்ளலாமா? அது சரியா நாயுடு? பலசரக்கல்ல சாமான அள்ளி வீசுற மாதிரி பலன் அந்த அம்மாட்ட அள்ளி வீசினியே, ஏதாவது பலிக்குமா? சச்சிதா, என்கிட்டே வா. சரி விடு, நானே சொல்லிக்கிறேன். நந்தம். ஃப்ரெண்ட்ஸுங்களோட பிக்னிக் போறதா சொல்லி என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போயிருக்க. அது இப்ப பொய்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி கார்த்திக் காணாம போயிட்டா நீ சொல்றதும் பொய்யாத்தான் இருக்கணும். கொடைக்கானல்ல சித்திர திருவிழாவை நடக்கல. அங்க காணாம போறதுக்கு கார்த்திக் சின்ன குழந்தை இல்ல. அவங்க வீட்டுக்கு தெரியாம நீங்க 2 பேரும் தனியா போயிருக்கீங்கன்னா, நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ தங்கி இருக்கீங்க. அங்க ஏதோ நடந்திருக்கு. சம்திங் ராங். டாடி, இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். இத பாருமா, நான் இப்ப உன்னுடைய அப்பா இல்ல, நீ என்னுடைய மகள். ஐ எம் a டாக்டர் நவ். நீ என்னுடைய பேஷண்ட். இத பாரு, அன்னைக்கு பிக்னிக் போன இடத்துல என்ன நடந்தது எல்லாத்தையும் கொஞ்சம் விவரமா சொல்லுமா ப்ளீஸ். கம் ஆன் மை சைல்ட். ஆமா, இங்கிருந்து என்னைக்கு புறப்பட்டீங்க? 27th morning. அதாவது சண்டே. காரை யார் ஓட்டுனது? அவர்தான் ஓட்டுனாரு. கார்த்திக் கார் ஓட்டுறதுல எக்ஸ்பர்ட்டே இல்ல. அவனுக்கு அதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்டும் இல்லையே. ஆமாப்பா, நான் தான் அவரை கம்பல் பண்ணி ஓட்ட சொன்னேன். வழியில ரேடியேட்டர் ஹீட் ஆகி கார் நின்னப்போ என்னங்க? உன் பொண்ணு குறும்பு மட்டும் தான் செய்வா, கொலை செய்ய மாட்டான்னு சொன்னீங்க. ஏங்க என்னாச்சு? கத்தி இல்லாம ரத்தம் சிந்தாம இப்ப ஒரு கொலையை செஞ்சுட்டு வந்து நிக்க. என்ன சொல்றீங்க? ஒரு ஆளை கொன்னா என்ன, இல்ல உன்னுடைய உணர்ச்சிகளை கொன்னா என்ன? என்ன பேசுறோம் எது பேசுறோம் தெரியாம தன்னுடைய வார்த்தைகளால அவனை வயோதிகனாக்கி